இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாதீர்கள். இது உங்களுக்கு ஒரு உபயோகமாக உள்ள வீடியோவாக இருக்கும். நம் அன்றாட வாழ்க்கையில் அனைவரும் காளான்களை சாப்பிட்டுள்ளோம். அவைகள் 90% செயற்கை காளான்களாகவே உள்ளன. மீதம் உள்ள 10% காளான்கள் மட்டுமே இயற்கையாக விளைகின்ற காளான்களாகும். இந்த இயற்கை காளான்களை கிராமப்புறங்களில் வசிக்கின்ற மக்கள் மட்டுமே சமைத்து சாப்பிடுகின்றன. இது கிராமப்புறங்களிலும் காட்டுப்பகுதிகளிலும் மற்றும் மலைப்பகுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடியவை. சரி, அது போகட்டும். நாம் இப்போது விஷயத்திற்கு வருவோம். எவ்வாறு இந்த இயற்கை காளான்கள் வளர்கிறது என்று நாம் பார்ப்போம். கரையான் புற்றுகளில் இயற்கை காளான்கள் வளர்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆம், நாம் உண்ணும் இயற்கை காளான்கள் அங்குதான் வளரக்கூடிய தன்மையை பெற்றுள்ளது. ஆனால் அது எப்படி உருவாகிறது என்று தெரியுமா? இது கரையான்களுக்கும் காளான்களுக்கும் இடையே ஒரு அபூர்வமான கூட்டாண்மை உறவை வெளிப்படுத்துகிறது. இந்த டெர்மிட்டோமைசியஸ் என்ற தனித்துவமான காளான்கள் கரையான்களின் உதவியால் வளர்கின்றன. அதே நேரத்தில் கரையான்களுக்கும் இது முக்கியமான உணவாக பயன்படுகிறது. பொதுவாக கரையான்கள் மரத்தையும் இலைகளையும் புல்களையும் உண்டு வாழும். ஆனால் சில வகை கரையான்கள், குறிப்பாக பூஞ்சை வளர்க்கும் கரையான்கள், இயற்கையின் சிறந்த விவசாயிகளாக செயல்படுகின்றன. கரையான்கள் உண்பதற்காக சேகரித்த மரப்பொருட்கள், இலைகள் மற்றும் பசும்புல்கள் நேரடியாக செரிமானமாகாது. எனவே அவை இதனை சிறிய துண்டுகளாக நொறுக்கி தமது உமிழ்நீருடன் கலந்து குழிக்குள் வைக்கின்றன. இதனால் ஒரு ஈரப்பதமான சூழல் உருவாகி டெர்மிட்டோமைசிஸ் என்ற பூஞ்சை வளரும். இந்த பூஞ்சை கரையான்கள் உண்ணக்கூடிய வகையில் உருவாக்கி ஊட்டச்சத்துக்கள் தருகிறது. மழைக்காலம் வரும்போது இந்த பூஞ்சை பூக்கத் தொடங்குகிறது. அப்பொழுது இது குழியின் மேல் நிலப்பரப்பில் இருந்து வெளிப்படுகிறது. சில சமயங்களில் இந்த காளான்கள் ஒரு அடிக்கல் அகலம் வரை வளரக்கூடும். இவை லட்சக்கணக்கான விதைகளை வெளியில் விடுகின்றன. இதன் மூலம் புதிய கரையான் கூட்டங்களில் பூஞ்சை மீண்டும் வளர வாய்ப்பு கிடைக்கிறது. இது இயற்கையின் மிகப்பெரிய அதிசயமான கூட்டு வேலை. கரையான்கள் பூஞ்சைகளுக்கு பாதுகாப்பான இடம், தேவையான உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை வழங்குகின்றன. அதே சமயம் பூஞ்சைகள் கரையான்களுக்கு செரிமானம் செய்யக்கூடிய உணவாக வேலை செய்கின்றன. இந்த சிறப்பான உறவு இல்லாமல் இவை இரண்டும் வாழ முடியாது. இந்த காளான்கள் அறிவியல் ரீதியாக மட்டுமல்ல, உணவாகவும் மிகவும் சிறப்பானவை. ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் இந்த டெர்மிட்டோமைசிஸ் காளான் மிகவும் விலையுயர்ந்த உணவாக பார்க்கப்படுகிறது. இது புரதம், வைட்டமின்கள் மற்றும் கனிமங்களால் நிறைந்திருக்கிறது. மழைக்காலத்திலே மக்கள் இந்த காளான்களை சேகரித்து சூப், கறி மற்றும் பொரியல் போன்ற பல வகையான உணவுகளில் பயன்படுத்துகின்றனர். அடுத்த வீடியோவில் எவ்வாறு மருத்துவ காளான்கள் மற்றும் போதை காளான்கள் உருவாகின்றன என்பதையும் நாம் பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.